பிரம்மா குமாரிகளுடைய தியான வகுப்புகள் வந்து 7 நாட்கள். 7 நாட்களில் உங்களுக்கு வந்து நாங்கள் தியான வகுப்புகள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ப்ரொமோஷனாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். 7 நாளில் நாம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் சிலரெல்லாம் 10 வருடம், நீங்கள் கூட 30 வருடத்திற்கு மேலாக இந்த ஆர்கனைசேஷனில் அசோசியேட் ஆகிருக்கீங்க. அப்போது இத்தனை நாட்கள் என்ன செய்கிறீங்க? ஒன்று. செகண்ட், அதிகாலையில் முரளி வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எல்லாரையுமே முடிந்த அளவுக்கு காலையில் வாங்க, இல்லைனா ஈவினிங் வாங்க. இந்த கிளாஸ், இந்த முரளி வகுப்பு அப்படிங்கிறது ஏன் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? இது நிறைய பேருக்கு ரொம்பவே இம்பாசிபிளாக ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டர்லையும் காலையில் 40 பேர் 50 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எப்படி டைம் எடுக்கிறாங்க? அதோடைய பெனிஃபிட் என்ன? இதில் முயற்சி, இந்த 7 நாள் வகுப்பில் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் தான் கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கைனா என்ன, நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும், அந்த லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும், இந்த ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தெரியுது ஒரு கிளாரிட்டி, இதுதான் பண்ணுறோன்ட்டு. பட் அதை ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தெர் ஆர் ஸோ மெனி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு சமையலுக்கு குறிப்பு பார்த்தோன்னா இதுதான் பண்ணலாமே, இதெல்லாம் போட்டால் இது வந்துடும், ரைட்டு, ஓகே. பட் அடுத்த நாள் நான் என்றைக்கு நான் பயிற்சி எடுத்து உண்மையிலே அந்த ப்ராடக்டை செய்யணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் பல சிறு சிறு தவறுகள்லாம் டவுட்லாம் வரும். இது இவ்வளோ போடணுமா, அது அவ்வளோ போடணுமா, அது சரியாக கவனிக்கலையே, அது பண்ணணுமே. ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்மீக பாதையில் நான் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது ப்ராக்டிக்கலி பல விஷயங்கள் எனக்கு டவுட்ஸாக வரும், கிளாரிட்டி இல்லாதனால. இன்னொரு சில விஷயங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சரியான பாதையில் போகும் பொழுது உலகமே தவறான கான்செப்டில் போயிட்டுருக்குது. நான் இப்போ சரியான பாதையில் போக ஆரம்பிக்கிறேன்னும் பொழுது நான் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் சரியாக இருந்தால் கூட அது தடைகளாக வரும் பொழுது ஒன்று என் மேலே எனக்கு டவுட் வருகிறது, அப்புறம் அதை தாண்டி போகக்கூடிய சக்தி இருக்கிறதான்னு எனக்கு குழப்பம் வருகிறது. ஸோ இதையெல்லாம் அன்றன்றைக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தொடர்ந்து இந்த பயணத்தை செய்வதற்காக நமக்கு தொடர்ச்சியாக அந்த அறிவுரை தேவைப்படுகிறது. அதனால் இறைவனுடைய மகா வாக்கியங்கள்னு சொல்லக்கூடியது எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வருகிறது. அதே வகுப்பு தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து கிளை நிலையங்களிலும் அதே நாளுடைய வகுப்பு தான் கிடைக்கிது. ஸோ அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கான்செப்டில் கனெக்ட் ஆக முடியும். வேர்ல்டு பிரம்மகுமாரிஸில் அந்த பர்டிகுலர் டேயில் அந்த பர்டிகுலர் டிஸ்கோர்ஸ் தான் கொடுக்குறாங்க, அந்த அறிவுரைகள் தான் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய மகா வாக்கியம் அது இப்போ பேசப்பட்டதில்லை, பல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரம்மாவுடைய உடலில் இறைவன் பேசினதை இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் நான் வகுப்பில் இருக்கும் பொழுது நான் ஆத்துமா இறைவனாகிய உங்களுடைய வழிமுறை பின்பற்றுகிறேன், ஆனால் எனக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எப்படி தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட அமர்ந்து நாம் வகுப்பை கேட்கும் பொழுது இறைவனுடைய அந்த பதில்கள் எனக்கு தேவையான பதில்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வருது. நாம் பக்திலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் படிக்கும்பொழுது கூட, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பல நல்ல விஷயங்கள் கீதையில் சொல்லப்பட்டிருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, குரானில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன விஷயங்கள் என்றால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்னால் அதை நடைமுறைப்படுத்தும் போது சில விஷயங்கள் வருகிறது. இப்போ கீதையில் பைபிளில் சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காண்பினேன். ஆனால் எனக்கு அதை காண்பிக்கக்கூடிய தைரியம் இருப்பதில்லை. ஏன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறார் இறைவன், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்று நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இட்ஸ் எ 2-வே கம்யூனிகேஷன். நாம் இறைவனுடன் நம்முடைய குறைகளை சொல்லுகிறோம், ஆனால் இறைவன் என்ன பதில் சொல்கிறான்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த தியானத்தில் வகுப்பில் நான் போய் அமரும் பொழுதே எனக்கு இத்தகைய சூழ்நிலையில் நான் அடுத்து இன்றைய நாளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதிகாலையில் நான் போய் வகுப்பில் உட்காரும் பொழுது எனக்குன்னு பர்சனலாக தேவையான சில சொல்யூஷன்ஸ் அங்கே கிடைக்கிது. அங்கே 1 மணி நேரம் சொல்லுகிறார்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட் எனக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மா வகுப்பு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் அவரவருடைய பிரச்சனைகளுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து அதை பயிற்சி செய்யக்கூடிய தைரியம் ஏற்படுகிறது. அதே வகுப்பில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல வருடங்கள் பயிற்சி பண்ணுறவனும் இருக்கிறாரு, ஜஸ்ட் 7 நாள் வகுப்பு பயிற்சினவரும் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவையானது அவருக்கு கிடைக்கிறது, அந்த பல வருடங்கள் சீனியர் மாணவருக்கு அவருக்கு தேவையானது கிடைக்கிது. இப்படி ஒவ்வொருவரும் இந்த கான்செப்டில் அடுத்தபடி நான் எப்படி செல்ல வேண்டும் என்ற டைரக்ஷன் டெய்லி கிடைக்கும் பொழுது அந்த ஊக்கம் உற்சாகம் குறையாமல் அவர்கள் தொடர்ந்து அதை லெவலுக்கு போகும்போது என்னுடைய மைண்ட் மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நேற்று கேட்ட பாடத்தின் பொழுது அந்த மெச்சூரிட்டி இல்லை, ஆனால் இன்று
அந்த கான்செப்டை வாங்கிக்கிட்டு நான் வெளி உலகத்தை போய் பழகும் பொழுது இந்த பாயிண்ட்டை நான் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணும் பொழுது என்னுடைய எண்டு ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரியும் பொழுது நாளை இதே பாயிண்ட்டை கேட்டால் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ண அந்த மெச்சூரிட்டி ஆகிருக்கு மைண்டு. ஸோ இதை தான் நாம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறோம். இதே வகுப்பே இன்னும் சில வருடங்கள் கழித்து மறுபடியும் எனக்கு வரும். ஆனால் அப்போ என்னோடய மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால நான் நேற்று அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேன். இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் இந்த உதாரணத்துக்கு ஒரு மாணவர் வருகிறார், அங்கே இந்த வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணும் புதுசாக சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனால் நான் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பேன். பண்ணி பார்த்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஒரு 2 வருடங்கள் கழித்து 3 வருடங்கள் கழித்து இதே பாடம் எனக்கு வரும்பொழுது நான் அந்த பாயிண்ட்டை விட்டுருப்பேன், அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது கடவுள் என்றோ கூறியது, கிட்டத்தட்ட 80 வருடங்கள்னா 50 வருடங்களுக்கு முன்னாடி கூறிய இந்த விஷயங்கள் இன்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ராஜயோக மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் பர்சனலாக அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு வகுப்பு இருக்கிறதுனால தான் எல்லாருமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறாங்க. டெய்லி வந்து வகுப்புக்கு வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ அப் இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கலி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இது ஒரு விதமான ஒரு குட்னஸ் ரிமைண்டர் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்லதை யோசிங்க. உண்மையிலே இது வந்து ஒரு எண்ணங்களுக்கான கரெக்ட் எண்ணங்களுக்கான சாப்பாடு. ஏன்னா உடலுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்தா உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் ஃபுட் ஃபார் மைண்டு, மனதிற்கு நல்ல உணவுகளை ஃபீட் பண்ண, அதுக்காக காலையில் வைக்கிறோம். ஸோ காலையில் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி முதல்ல நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போய் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா வெளியில் போய் நீங்கள் ஃபீல்டில் ஆஃபீஸ்லேயோ அதிலே வேறு பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கிற கொலீக் கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும், கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் காலையில் வகுப்பில் என்ன சொல்லியிருக்கோம், இன்று கோவப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் எனக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி வரும்பொழுது நான் அந்த விஷயத்தை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக போக வேண்டியது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அது எண்ட் ஆஃப் த டேல எனக்கு ரியலைஸ் பண்ணுவேன், நார்மலாக இப்படி பழகிருந்தேன்னா அவரோட பிரச்சனை வந்திருக்கும், நாள் முழுக்க அதை இழுத்துட்டு போயிருக்கோம். இன்றைக்கி அவர் கூட ஃப்ரெண்ட்லியாக போயிட்டதுனால பிரச்சனை பெருசு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால we are continuously practicing. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குரூப் டைனமிக்ஸும் கிடைக்குது. நம்ம வந்து ஒரு 30 பேர் 40 பேரோட ஒன்றா இணைந்து அவர்களுடைய நல்ல பாசிட்டிவ் அதிர்வுகளோடு இருக்கும்போது அனுபவங்களையும் கேட்குறோம். அதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாதையில் தொடர்ந்து செல்லுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரெக்ட். இந்த குரூப் நிறைய பேருக்கு இல்லை பிரதர். இப்போ நிறைய பேருக்கு லட்சியம் இருக்குது, நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கான விஸ்டம் கூட இப்போ நிறைய நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே படிப்புன்னு சொல்கிறோம் நாங்கள் இங்கே வந்து. அதனால தான் இது ஒரு பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது, எல்லா கேள்விகளுக்கும் இருக்குது. ஆனால் படிப்பு எப்படி நீங்கள் அங்கே இந்த ஒரு பிறவி படிப்புக்காக நீங்கள் 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிறோம், அதுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை படிப்பு. இதனால் உங்களோட ஃப்யூச்சரே முன்னேற வேண்டும் என்றால் இந்த பிறவியும் சந்தோஷமாக இருக்கணும், இனி வரக்கூடிய பிறவியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு நாளில் 1 மணி நேரமாவது உங்களுக்காக ஒதுக்க வேண்டும் ஆஸ் எ சோல். நான் உடலுக்காக 8 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், மீதி நேரத்தை மற்ற உறவினர்கள் நண்பர்களோட பழகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன். பட் எனக்காக, ஆத்துமாவாகிய எனக்காக 1 மணி நேரமாவது நான் எனக்கு அந்த ஆன்மீக உணவை கொடுக்க வேண்டும், பிறகு தியான பயிற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்தால் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியுன்றதுக்காக அந்த சக்தியை உருவாக்குவதற்கான வகுப்பு தான். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தால் இந்த பாதையை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது இது வந்து மனதிற்கான உணவு அப்படின்னா கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்மாக்கான ஒரு மசாஜ், ஆத்மாக்கான ஒரு ஜிம். அங்கே போயிட்டு நான் வந்து ஆத்மாவுடைய சக்தியை அதிகரித்துக் கொள்கிறேன். எக்ஸாக்ட். ஸோ நல்ல ஒரு ஆன்மீக பாடம், ராஜயோக தியானம், நல்ல ஒரு குழு. ஸோ இது வந்து என்னுடைய கோலை வந்து ஈஸியாக்கும், எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் இல்லையா. குட். ஸோ அப்போது ஒருவேளை என்னால் காலையில் போக முடியல, ஸோ என்னுடைய ஸ்கெடியூல் டைட்டாக இருக்குது, என்னுடைய வீட்டில் வேலை இருக்குது, அப்போது என்னால் டெய்லி நான் 1 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கிறேன். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், இல்லை ட்ராவல் இருந்துட்டேன், 1 மணிக்கு என்னால் சாப்பிட முடியல. பட் அதனால் மிஸ் பண்ணுறது இல்லையே. 1:30 மணிக்கு சாப்பிட்றோம், 2 மணிக்கு சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒன்று சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள் காலையில் போக முடியலன்னா வேறு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்போ படிங்க. இப்போ நிறைய இப்போ ஆன்லைனில் கோவிட் வந்ததுனால ஆன்லைன்லேயும் வகுப்புகள்லாம் இருக்குது. எல்லா கண்டென்ட்டும் ஓப்பன், ஃப்ரீ டு பப்ளிக். நாம் எந்த விஷயமே சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்ரீ டு பப்ளிக். ஒன்லி திங், இது இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியுன்ற ஒரு ப்ரியாரிட்டி வந்துச்சுன்னா எல்லாமே செட் ஆகும். ஒன்லி த கொஷின் ஆஃப் ப்ரியாரிட்டி. நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற த டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேனுக்கும் 24 ஹவர்ஸ் தான், த லாஸ்ட் பர்சனுக்கும் 24 ஹவர்ஸ் தான்.
ஒன்லி நாம் எப்படி அதை ப்ரியாரிட்டி செட் பண்ணுறோம் இதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸுக்காக நான் ஆர்டருக்காக மீட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் திடீர்னு என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோட நெருங்கிய உறவினர் இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னா என்னோடய ஓல்ட் ப்ரியாரிட்டி ஷிஃப்டட். நான் அவங்கள ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் அவங்கள பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நான் முதலில் மகிழ்ச்சியாக, ஏன்னா பல பேர்கிட்ட இந்த கருத்துக்கள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தியாகம் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் என்னென்னா, உங்களிடம் எது இருக்கிறதோ அதை தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய குழந்தை அமைதியாக இருக்கணும், என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னா முதலில் நான் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். இன்னும் அடுத்தபடி பல பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை நல்ல கேரக்டரோடு வாழணும்னு சொல்கிறாங்க. அப்போ என் குழந்தை நல்ல கேரக்டரோட வாழணும்னா முதல்ல நான் நல்ல கேரக்டரோட வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அவருக்கு முன்னாடி. நான் ஒரு தந்தையாக இருந்துக்கிட்டு சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் குழந்தை மட்டும் நல்ல கேரக்டரோட வாழணும்னு நினச்சேன்னா எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் we have to be a role model for them. ஸோ அதனால தான் நாம் இதை முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம பின்னால் இருக்கிற ஜென்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். ஓகே சார். அப்போது இந்த பாதையில் ஆன்மீக வகுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகுப்புகள் டெய்லி கேட்கும் பொழுது எனக்குள் நான் என்ன மாறணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கண்ணாடி போடும், தெளிவு தெரியும். தெளிவு இருந்தால் தான் நீங்கள் எதையுமே பயிற்சி பண்ண முடியும். ஒரு தெளிவு இல்லாத வரை, நான் முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், சமைக்க வரும்னு நினைக்கும் போது ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் எனக்கு பல குறிப்புகள் வருது. அதில் தெளிவு ஏற்படாத வரைக்கும் நான் அதை சமைக்க மாட்டேன். பொருள் வேஸ்ட் ஆகிடும், நாளைக்கு சமைச்சிக்கலாம், இன்னொரு தடவை யூடியூப்பை பார்த்து இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் தான் நினைப்பேன். அதே போல் தான் இந்த வகுப்பு என்ன ஆகும், போக போக உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும். ஏன் பண்ணுகிறாங்க, எதற்காக பண்ணுகிறாங்க, இதனால் என்ன பெனிஃபிட்டு, இதெல்லாம் உணர 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 நாம் என்ன பண்ணுவோம், அந்த பவர் கிடைக்கும். நாலெட்ஜ் இஸ் த பவர். ஸோ அந்த நாலெட்ஜ் பவர் கிடைச்ச உடனே இதை என்னால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்ட உடனே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும். அதுக்கு சில நாட்கள் நீங்கள் சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது பழக்கமாகிடும். பழக்கமாகிட்ட பிறகு உங்களுக்கு அவ்வளோ பெரிய எஃபர்ட்டே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டீனாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும், மற்றபடி அது பழக்கமாகிட்ட பிறகு ரொட்டீனாக போக ஆரம்பிச்சிடும். சூப்பர். ஓகே சார். நம்ம அடுத்த டிசிப்ளின் பற்றி பேசணும் அப்படின்னா, பிரம்மா குமாரிகள் அமைப்பு தூய்மையை எல்லாருக்கும் அறிவுறுத்துகிறது. தூய்மை அப்படின்னா அது உடலுடைய தூய்மையிலிருந்து மனதனுடைய தூய்மை. அப்போ தூய்மைன்னு வரும்பொழுது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிரம்மா குமாரிகள் அமைப்பில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது பரிந்துரைக்கப்படுகிறது. பிரம்மச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு திருமணமானவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியும், இயற்கையினுடைய நியதிக்கு கம்ப்ளீட்லி அப்பாற்பட்டதாக இருக்கே, அப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி வரும், இது ஒரு பக்கத்தினுடைய கான்வர்சேஷனாக இருந்தால், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் இஸ் அன் அனிமல், அவங்களுக்கு இந்த உணர்வுகள் ரொம்பவே நியாயமானது, யதார்த்தமானது, எப்படி நீங்கள் காம விகாரத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஜெயிப்பது பாசிபிளா இல்லை இம்பாசிபிளா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ஆர்கனைசேஷனில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள். இப்போ எதற்காக இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நிறைய நேரத்தில் இந்த ஞானம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வேணுமா, இதோடைய நீடு என்ன? நீடு இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ தைரியமாக இதை ப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனுடைய நீடு என்ன?